இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்துல கர்த்தர் நம்முடைய காத்திருப்பின் காலம் முடிகிறது என்று சொல்லுகிறார். இதை பற்றி நான் டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. இதுவரை சொன்னதை செய்திருக்கிறீர். இந்த மாதத்திலும் சொல்லுகிற காரியத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய போவதற்காய் நன்றி. யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இது அப்படியே சம்பவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த மே மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய காத்திருப்பின் காலங்கள் முடிகிறது. அதை இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தோம், ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் நிறைவேறும் அப்படின்னு காத்திருந்தோம். அது நிறைவேறுகிற காலத்துக்குள்ளால நம்ம என்ட்ராகிறோம். நம்ம வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா என் லைஃப்ல பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, இதுவரை நான் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுதாங்க சைன். உபத்திரவம் அதிகமாகிறது, நீங்க வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலுக்குள்ளால போறீங்க அப்படிங்கிறதோட ஒரு ரைட் சைன். இது எப்படின்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 17 முதல் 19 முடிய ஒரு சம்பவம் இருக்குது. எதை பற்றி சொல்லுகிறதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. 400 வருடமா, 4 centuries, எத்தனை தலைமுறைகள் அடிமையாவே இருக்கிறாங்க. அப்ப இப்ப பிரசன்ட்ல இருக்கிற இந்த ஜெனரேஷன் ஒரு சுதந்திரமான எதையுமே அவங்க பார்க்கல. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒன்று இவங்களுக்கா இருக்குது. ஆபிரகாம் கிட்ட சொன்ன வாக்குத்தத்தை எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பாய் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13, 14 சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய ஜனம் எகிப்துல போவாங்க, அவங்க மிகுந்த உபத்திரப்படுவாங்க, ஆனா 400 வருடங்கள் முடியும் பொழுது மிகுந்த பொருட்களோட திரும்பி வருவாங்க. இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தலைமுறை தலைமுறை கேட்டுட்டே இருக்கிறாங்க. யார் எங்களை விடுவிப்பாங்க, எங்களுக்கு ஒரு தலைவர் இல்ல, யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா 400 வருடம் முடியும் பொழுது கர்த்தர் அவர்களை கொண்டு வர்றாரு. ஆனா இந்த 400 வருடம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் நெருங்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த அப்போஸ்தலர் 7:17 சொல்லுகிறத வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, அதை பார்த்துக்கோங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்ன நடந்துச்சுன்னா, யோசேப்பை அறியாத வேற ஒரு கிங் வர்றாரு. 19வது வசனம் இப்ப வாசிக்கிறேன். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு, இவங்க பிரச்சனை, இவங்களோட போராட்டம் உபத்திரவம் எப்படி கூடிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க உயிரோட இருக்க முடியாது, ஆண் குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்படணும், குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான உபத்திரவ டைம்ல அவங்க இருக்கிறாங்க. குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். அப்போ இப்ப 17ஓட செகண்ட் பார்ட் வாசிக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. இப்ப 19ஓட லாஸ்ட் வாசிக்கிறேன். உபத்திரவப்படுத்தினார். அதிகமான உபத்திரவம், உச்சக்கட்ட உபத்திரவத்தை இவங்க அனுபவிக்கிறாங்க. இது ஒரு நம்ம மனித சிந்தையோட, மனித கண்களோட இதை பார்க்கும்போது, ஐயோ பயங்கர பிரச்சனை, இதுல இவ்வளவு நாள் மாதிரி அப்படி எப்படி போயிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப மோசமான பிரச்சனைக்குள்ளால இருக்கிறோம், குழந்தைகள் எல்லாம் கொல்றாங்க, இனி நம்ம இந்த எகிப்துல இருந்து தப்பிக்கிறது, வெளியில போறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதுன்னு சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நினைக்க தோன்றும். ஆனால் இது அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். இதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய உபத்திரவம் அதிகமாயிருச்சு, பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு, போராட்டங்கள் அதிகமாயிருச்சு. அன்னைக்கு என் லைஃப்ல வாழ்க்கையெல்லாம் மாறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ப்ரேயர் பண்ணி காத்துட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு, இனி இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இல்ல, பிரச்சனை ஜாஸ்தியானது உங்கள் வாக்கு தத்தம் நிறைவேறுதனுடைய அடையாளம். நீங்க உங்க காத்திருப்பு முடியுது, உங்க வெயிட்டிங் சீசன் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ்க்குள்ளால, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்குள்ளால நீங்க போறீங்க அப்படிங்கிறதோட ஒரு அழகான சைன் தான் இது. அடுத்தது ஒரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்களேன். எண்ணாகமம் 16:17 அதிகாரம். பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. நான் சொல்ற இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க இந்த மெசேஜை ஒரு தடவை
கேட்டுட்டு அப்புறம் நான் சொல்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு உங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்களேன். நிச்சயமா கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆழமாய் உங்களோடு இடைப்படுவார். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கலாம். ஆனா மறுபடியும் நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இன்னும் ஆழமாய் இடைப்பட முடியும். இப்போ என்னாகுமோ 16-17 அதிகாரத்துல ஒரு சம்பவம். 17வது அதிகாரத்துல ஆரோனின் துளிர்த்த கோல், இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது எதனால இந்த ஆரோனின் துளிர்த்த கோல் சம்பவம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. என்னாகும் 16வது அதிகாரத்துல ஆரோனுக்கு மட்டும்தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை பண்ண முடியுமா, நாங்க பண்ண முடியாதா அப்படின்னு கோராகுன்னு சொல்ற ஒரு ஆள் கொஞ்சம் ஜனங்களை கூட்டிட்டு அவங்கள ஒரு டீமா சேர்த்துட்டு இவங்க எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க, காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய தேவனுடைய தீர்ப்பு வருது. 14,000 more than 14,000 people அதுல இறந்துடுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம். இது என்னாகும் 16ல. ஆனா இந்த உபத்திரவம் எல்லாம் வரும்பொழுது ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க. நீ எப்படி இதை செய்ய முடியும், நீ மோசையோட சகோதரனா இருக்கிறனால நீ ஆரோனை நீ வச்சிருக்கிறியா, எங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல இந்த உபத்திரவம் பெருகுது. ஆரோனுக்கு விரோதமா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அவதூறா பேசுறாங்க. இவரு மட்டும்தான் செய்ய முடியுமா, இவருக்கு தான் இந்த காலிங் இருக்குதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழும்புது. ஆனா ஆண்டவர் இந்த 17வது அதிகாரத்துல ஆரோன் மேல வைத்த அழைப்பை, அந்த காலிங்க கன்ஃபார்ம் பண்றதுதான் இந்த 17வது அதிகாரம். சில நேரத்துல நம்ம மேல என்ன கேட்கிறேன், ஊழியரா இருக்கலாம் நீங்க, அல்லது எந்த பகுதியில என்ன பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதோ ஒரு காரியங்களை செய்துட்டே இருக்கிறாங்களோ. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங் இருக்குதுங்க. இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை அனுப்பும் பொழுதே ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக அதை செய்யும்படியா அனுப்பி இருக்கிறார், பிரித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். இது கன்ஃபார்ம் ஆகிற சீசன்ல உபத்திரவம் பெருகும். நம்ம எதுக்காக நாம இந்த பூமியில இருக்கிறோம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம், அல்லது தெரிந்தும் அதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க காலிங்க ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணி நீங்க காலிங்குள்ள என்ட்ரு ஆகிற சீசன். அப்புறம் உங்க காலிங்கை பற்றி உங்களுக்கும் டவுட் இருக்காது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் டவுட் இருக்காது. நீங்க இந்த பர்பஸ்க்காக தான் இந்த பூமியில இருக்கிறீங்க, திஸ் இஸ் யுவர் காலிங் அப்படின்னு நீங்களும் கன்ஃபார்மா புரிஞ்சிக்க முடியும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் கன்ஃபார்மா புரிஞ்சிக்கிற டைம் இதுங்க. இப்போ ஆரோனின் துளிர்த்த கோல். அப்போ இங்க பிரச்சனை ஜாஸ்தியானதான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லா கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு கோல் எடுத்து தேவ சந்நிதியில, அதை வாசிக்கிற பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என்னாகமும் 17வது அதிகாரத்துல அதனுடைய 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கொம்பை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு கோத்திர தலைவனுடைய பேரை எழுதி எங்க கொண்டு வைக்கணும்னா 4வது வசனம் வாசிக்கிறேன். என்னாகமும் 17:4, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். நான் உன்னை சந்திக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அங்க கொண்டு வை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம் இருக்குதா, ஆண்டவரோட பேசுற ஒரு இடம் இருக்குதா, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மீட்டிங் பிளேஸ் இருக்குதா? இது ஒரு கிறிஸ்டியனா இருக்கிற நமக்கு இருக்கணுங்க. ஏன்னா நம்மளுடைய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஊற்று அவர் தான். நம்மள இந்த பூமிக்கு அனுப்பின அவரோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும், அது அனுதினமும் இருக்கணும், எப்பவுமே அது கான்டாக்ட்ல இருக்கணும். அந்த இடத்துல கொண்டு நம்ம பிரச்சனைகளை வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய காத்திருப்புகள் முடியும், நம்முடைய காலிங் கன்ஃபார்ம் ஆகும், நம்முடைய உபத்திரவத்தின் காலம் முடிந்து நம்ம அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறது கன்ஃபார்ம்ங்க. உங்க பிரச்சனைகளை ஆண்டவரை சந்திக்கிற அந்த இடத்துல கொண்டு வைங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வைங்க. ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய பிரச்சனையா இருக்கு, என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியல, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல. எது உங்க பிரச்சனை, அதை ஆண்டவர்கிட்ட நீங்க கொண்டு வைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். இவங்க கொண்டு வைக்கும்படியா ஆண்டவன் 17:4 சொல்றாங்க. 17:7 வாசிக்கிறேன். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்துல கர்த்தருடைய சன்னதியில் வைத்தான். வைத்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இன்னைக்கு ஈவினிங் வைக்கிறாங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளால அடுத்த வசனம் வாசிக்கிறீங்க. 8வது வசனம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது.
நார்மலா ஒரு வாதுமை செடி, ஒரு ஆல்மண்ட் ட்ரீ, அதனுடைய பூப்புக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அது நடப்பட்டதுல இருந்து 3 to 5 வருஷம் ஆகுமா. கொஞ்சமா பூக்கும், கொஞ்சமா காய்க்கும். அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா அதுல இருந்து ஈல்டு எடுக்கிற டைம் வந்து 8 to 10 years. அது கம்ப்ளீட்டா பூத்து குலுங்கி காய்க்கிறது சீசன் அப்படின்னா 10 to 15 வருஷம் எடுக்குமா. ஸோ இவ்வளோ இயர்ஸ் எடுக்கிற ஒரு விஷயத்த ஓவர் நைட்ல கர்த்தர் செய்கிறார். அநேக வருஷமா காத்திருந்துட்டீங்களா? ரொம்ப வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு இது நடக்கவே இல்லை, நடக்கும்னு கர்த்தர் சொன்னார், ஆனா நடக்கல, இனி நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஓவர் நைட்ல வெறும் ஒரு மண்ணுல புதைக்கப்படல, சும்மா ஒரு கம்பை கொண்டு வைக்கும்பொழுது கர்த்தர் அதை பூத்து காய்த்து அதனுடைய கனிகளை வெளியில வர செய்தார் அப்படின்னா, உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் இதெல்லாம் வேதத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்க காத்திருந்தாலும் சரி, அந்த காத்திருப்பின் காலம் முடிந்து இந்த காத்திருந்த காலத்துக்கெல்லாம் சேர்த்து அவர் கொடுக்கும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதா கொடுப்போம். அப்படி ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்னால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்க காத்திருந்தீங்களா அந்த நாட்களுக்கு எல்லாம் ஈடாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிற காலம், உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறுகிற காலம், இத்தனை வருஷமா காத்திருந்ததே மறந்து போகத்தக்கதாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதைதான் ஆரோனுடைய லைஃப்ல கர்த்தர் பண்ணார். அடுத்ததான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. நெகேமியால இது சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நெகேமியா இப்ப நெகேமியா எங்க இருக்கிறார் அப்படின்னா சிறையிருப்புல இருக்கிறார். பாபிலோன் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல, எருசலேம்ல கொஞ்சம் நபர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு பெரிய குரூப்ப மெயினானவங்களை எல்லாத்தையும் பாபிலோன் ராஜா சிறைபிடிச்சிட்டு வந்துட்டாரு. 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, 70 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவாங்க, மறுபடியும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். இது தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்க வெயிட்டிங்ல இருக்குது. இப்போ நியர்லி 70 இயர்ஸ் ஆயாச்சு இவங்க சிறையிருப்புல வந்திருக்கிறாங்க. 70 இயர்ஸ் ஆயிடுச்சு இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் லீடர் இல்லை, இவங்களை மறுபடியும் கூட்டிட்டு இஸ்ரவேலுக்கு வர்றதுக்கு. சூழ்நிலையை பார்த்தா டக்குன்னு எங்க 70 வருஷமா ஒண்ணுமே நடக்கல, எங்க சரியாகும், எங்க நடக்கும் அப்படின்னு இதே அடிமைத்தனம் தான். ஓகே, இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இதையே நமக்கு கம்ஃபர்டபுளா மாற்றிட்டு இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு டைம்ல கொஞ்சம் பேர் எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. இப்ப எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட நெகேமியா கேக்குறாரு, அங்க என்ன நடந்துட்டு இருக்குது, சம்பவம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நெகேமியா 1:3 வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியாய் சுட்டரிக்கப்படுகிறார். எல்லாம் அப்படி இடிஞ்சு பாழா கிடக்குது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி கேட்கிறாரு. இத கேட்ட போது நெகேமியா ரொம்ப வருத்தப்படுறாரு, ஜெபிக்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வைக்கிறாரு. இது 1வது அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இது வாக்குத்தத்தம் நிறைவேறுதலின் காலம். வாக்குத்தத்தம் நிறைவேறுதலின் காலத்துலதான் மகா தீங்கையும் உபத்திரவத்தையும் பற்றி இவர் கேள்விப்படுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நெகேமியா 2:8 பின்பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவோட கூட இருக்குது. அதனால அவர் எருசலேமுக்கு போகும்படியா ராஜா கிட்ட இருந்து இவருக்கு கட்டளை பிறக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அதே அதிகாரம் நெகேமியா 2:18 பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கு, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதே, ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போ எனக்கு மேல ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் காலம் முடிஞ்சு வாக்குத்தத்தத்துக்குள்ள நம்ம என்ட்ராகும் போது, இந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு வாக்குத்தத்தத்துக்குள்ள என்ட்ராகும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்குங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மளை சுத்தி அதிகமானது போல தோணலாம், எதிர்ப்புகள் அதிகமானது போல தோணலாம், ஆனா அந்த காத்திருப்பின் காலம் முடியும் பொழுது நம்ம மேல தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கும். அதனால எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நெகேமியா அங்க எருசலேம் போயாச்சு. அங்க போனது எல்லாம் அவருக்கு சாதகமா இருந்துச்சானா இல்ல.
உபத்திரவத்தின் பிரச்சனை மேல பிரச்சனை, எதிர்ப்புகள் ஜாஸ்தி ஆகுது. 4வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 7, 8 எல்லாம் பார்க்கும்போது இந்த சன்பலாத் தொபியா அப்படின்னு ஒரு குரூப், அவங்க கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த அலங்கத்தை, இவங்க எருசலேம் அலங்கத்தை திரும்ப கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கெட்டுறதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நெகேமியா 4:7. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தெபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்கு வராங்க. 8வது வசனம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அது மட்டும் இல்ல, 11வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமா அந்த வேலையை ஓய் பண்ணுவோம். அவங்களோட மெயின் இன்டென்ஷனே எருசலேம் திரும்ப கெட்டப்படக்கூடாது, எப்படினாலும் இதை தடை பண்ணிடணும் அப்படின்னு இவங்க ஒரு டீமா சேர்ந்துட்டு இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்க. யுத்தத்துல ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. அடுத்தது இவங்களை பயமுறுத்துறாங்க. ஒவ்வொரு கட்டமா அதை நீங்க அப்படியே 6வது அதிகாரம் வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன விதத்திலயும் உங்களை பயமுறுத்தி பாக்குறாங்க. அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் மூலமா பயமுறுத்த பாக்குறாங்க. எதுக்குமே அவர் விட்டு கொடுக்கல. காரணம், நெகேமியா அந்த பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்துல வச்சு ஆண்டவரே இந்த வாசல அவருக்கு ஓபன் பண்ணி கொடுத்தார். உங்க பிரச்சனைகளை நீங்க ஆண்டவர் சமூகத்துல வச்சிருக்கிறீங்களா அப்படின்னா உங்களை சுற்றி எதிர்ப்புகள் பெருகிறத பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி உபத்திரவம் பெருகிறத பற்றி கவலைப்படாதீங்க. இது எல்லாம் உங்களுக்கு நன்மையாய் மாறும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஏன்னா உங்க பிரச்சனையை தேவ சமூகத்துல, தேவனை சந்திக்கிற அந்த சந்நிதியில நீங்க கொண்டு வச்சிருக்கிறீங்க. அதனால அது எவ்வளவு ட்ரையா இருந்தாலும் அது மறுபடியும் துளிர்க்கும், அது பூக்கும், காய்க்கும். நம்ம ஆரோன் துளிர்க்கோலை கேட்டது போல நடக்கும். இங்க என்ன நடந்துச்சு? நெகேமியா இந்த எதிர்ப்புகள், இந்த போராட்டங்கள், இந்த யுத்தம் எதை பற்றியும் கவலைப்படல. கர்த்தர் என்ன இங்க கொண்டு வந்திருக்காரு? நான் கர்த்தருடைய சமூகத்துல இந்த பிரச்சனையை கொண்டு வைத்தேன். கர்த்தர் என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறார். சோ எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யறதுல தீவிரமா இருக்கிறேன். ஆண்டவர் உங்க கையில கொடுத்த வேலை செய்யறதுல நீங்க துரிதமா இருக்கிறீங்களா? தொடர்ந்து அதை செய்யறீங்களா? ஒரு நாள் செய்துட்டு அநேக நாள் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னதை நான் தொடர்ந்து செய்யறதுக்கு தீவிரமா இருக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் எனக்கு இதை செய்ய சொன்னா நான் இதை செய்யறேன் அப்படின்னு நீங்க முன்னோக்கி ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் சொன்னதை செய்யறதுக்கு தீவிரமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பட்சத்துல நிப்பாருங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஓடி மறைமே தவிர பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. இவர் இப்படி நெகேமியாவோடு இணைந்தவர்கள் கர்த்தர் சொன்னதை கேட்டு செய்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா 6வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். இப்படி சொல்லுது, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அது மட்டும் இல்ல, 16வது வசனத்துல செகண்ட் பார்ட் சொல்லுது, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று எல்லா பகைஞர்களும் அறிந்தார்கள். 16வது வசனம் அப்படித்தான். எல்லா பகைஞர்களும் இது கர்த்தர்னால நடந்துச்சு, ஆண்டவர் தான் செய்தார் அப்படின்னு பாக்குற விதத்துல கர்த்தர் எங்களுக்காய் காரியங்களை திருப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நெகேமியாவுல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய உபத்திரவங்கள், உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். உங்களுக்கு முன்னாடி அது நிக்க முடியாது. உங்க போராட்டங்கள் உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர்ட்ட நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றதுல சோர்ந்து போகாம முன்னேறிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றது செய்யறதுல தீவிரமா இருக்கிறீங்க. ஆண்டவரை மட்டும் ஃபாலோ பண்றதுல நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இது சம்பவிக்கும். குறிப்பிட்ட நாட்களுக்குள் காரியங்கள் தலையிட மரம். எஸ்பெஷலி இந்த மே மாதம் கர்த்தரை உண்மையாய் சார்ந்து காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாய் இந்த காத்திருப்பின் சீசன் உங்களுக்கு முடிந்து நீங்க வாக்குத்தத்தத்துக்குள்ள என்ட்ராய் இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. போன மாதம் நம்ம ஏப்ரல் மாதத்துல டர்ன் அரவுண்ட் சீசன் அப்படின்னு கர்த்தர் நம்மளோடு பேசியிருந்தா அந்த காலகட்டத்துல இந்த வார்த்தை கேட்ட பொழுது சூழ்நிலைகள் எதிராக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். இது நம்ம எல்லாரும் சாட்சி இல்ல. இந்த மாதத்திலும் சொல்லுகிறதை கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறவர் மாத்திரம் இல்ல, அதை அப்படியே செய்து முடிக்கிற கர்த்தராயிருக்கிறார். இந்த மாதத்துல உங்கள் காத்திருப்பு முடிய போகிறது. நீங்கள் வாக்கு தத்தத்துக்குள்ள என்ட்ராக போறீங்க. யாருக்கு இது சம்பவிக்கும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல பிரச்சனைகளை கொண்டு வைத்து காத்திருக்கிறவர்களுக்கு.
அநேக வருஷமா காத்துட்டு இருந்தீங்க, ஆண்டவரை இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்காய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஊழியக்காரர்களா நீங்கள் இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்கல்ல, கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு தீவிரமாய், சூழ்நிலை எவ்வளவு மோசமான போதும் தொடர்ந்து செய்கிற உங்களுடைய காத்திருப்பின் சீசன் முடிகிறது. நீங்க வாக்குத்தத்தத்திற்குள்ள என்றாகிறீங்க. நாமெல்லாம் ரொம்ப பாக்கியவானுங்க. சங்கீதம் 33வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நம்முடைய இயேசுவை தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். அவருதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம்ல, நாம பாக்கியவான்கள். பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் இவங்கெல்லாம் ஆண்டவரை நம்பினாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் பேசலாம். ஆனா எல்லாரும் பார்க்கிற விதத்திலே சூழ்நிலைகள் மாறப்போகிறது. அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, அவர் வழிகாட்டும் தேவன், ஆலோசனை சொல்லும் தேவன். நம்ம எந்த பாதையில போனோம், எப்படி போனோம் அப்படிங்கிற பெரிய நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர், நல்ல ஆலோசனையை கொடுக்கிற உன்னத தேவன், மகாபரிய தேவன், ஞானங்களின் உறைவிடமாகிய தேவன் நமக்கு தந்தையா இருக்கிறார். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா நான் சொல்ல முடியும், இந்த மே மாதம் நம்முடைய காத்திருப்புகள் முடிகிறது. வாக்குத்தத்தத்துக்குள்ள நம்ம என்றாகிறோம். கர்த்தர் நமக்காய் வைத்த பெரிய காரியங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். உங்க நல்ல சாட்சிகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. ஏப்ரல் மாதத்துல அநேகருடைய சாட்சிகளை கேட்டோம். அற்புதமான காரியங்களை கர்த்தர் டர்ன் அரவுண்ட் பண்ணதை கேட்டோம். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் சொல்லுகிறதை செய்வார். நிச்சயமா உங்க டெஸ்ட்மனியை எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. எங்கள் காத்திருப்பின் காலங்கள் முடிவதற்காய் நன்றி. வாக்கு தத்தத்துக்குள்ள என்னை கேட்கிற ஒவ்வொருவரும் என்றாக போவதற்காய் நன்றி. எத்தனை வருடங்களாய், மாதங்களாய், எத்தனையோ காலங்களாய் காத்திருந்த காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று காத்து சோர்ந்து போன இடங்கள் எல்லாம் உற்சாகத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கத்தக்கதாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்க போவதற்காய் நன்றி. உபத்திரவங்கள் மாறப்போவதற்காய் நன்றி. சோர்வுகள் விலக போவதற்காய் நன்றி. புதிய உற்சாகத்தை கொடுத்து புதிய காரியங்களை இவர்களுக்காய் திறந்து கொடுக்க போவதற்காய் நன்றி. புதிய வாசல்கள் திறக்கப்பட போவதற்காய் நன்றி. ஊழியத்துல புதிய வாசல்கள் திறந்து கொடுக்க போவதற்காய் நன்றி. பிசினஸ்ல புதிய பிசினஸ் கனெக்ஷன்ஸை கொடுக்க போவதற்காய் நன்றி. ஒவ்வொரு இடத்திலும் இவர்களுக்காய் புதியவைகளை, பெரியவைகளை செய்ய போவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே அமன்றும் அமைந்து சம்பவிக்கட்டும் ராஜா. நீங்க கூட இருந்து நடத்துவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க காத்திருப்பின் சீசன் முடிஞ்சிருச்சு. நீங்க வாக்குத்தத்தத்துக்குள்ள என்றாகிறீங்க. God bless you.